ஒரு நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதா பார்க்குறோம். ஓகேவா, நேட்டிவ் சர்டிஃபிகேட் இதுதான். இது நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்குமா? சரி, ஸ்டேட்டஸும் எப்படி செக் பண்ணுறது பார்த்துறோம். ஃபஸ்ட்டு நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு அதில் டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம். ஓகேவா, சர்ச் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு சைட்டு, அந்த சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, அந்த வெப்சைட் வந்து இப்போ ஓப்பன் ஆனோடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒப்புதல் சீட் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்களா, அந்த சீட்டை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். அதில் டிஎன்னு போட்டுருக்கு ஷார்ட்டாக ஒரு நம்பர் வந்து இந்த இங்கே மேலே அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்குல்ல, சர்ச் பண்ணல அதில் வந்து போட்டுட்டு சர்ச் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு காமிக்கும். ஓகேவா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து என்னன்றது காமிக்கும். உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சா இல்லை யார்கிட்ட இருக்குன்ற ரிக்வஸ்ட் இதெல்லாம் பார்க்க முடியும். எங்கள் ஸ்டேட்டஸ் டீட்டெயிலில் வந்து ரிக்வஸ்ட் ஃபார் த நேட்டிவ் சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் டு டெப்டி தாசில்தார்னு இருக்குது. அப்போ இந்த சர்டிஃபிகேட் இன்னும் வரல. ஓகேவாங்க, அப்ரூவ்டு வந்தால் மட்டும் தான் சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னு அர்த்தம். பட் இது டெப்டி தாசில்தார் அப்படின்னா இந்த தாசில்தார்ட்டே இருக்குது இந்த சர்டிஃபிகேட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, சரி, இப்போ இது போட்டுட்டாங்க அப்படின்னா எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணி கட்டுங்களா. சரி, ஓகே, இப்போ வேறு வந்து அந்த சர்டிஃபிகேட் வரலன்னோ, அதனால் நான் சர்டிஃபிகேட் இப்போ வந்து திரும்பி சர்ச்சில் போய்ட்டு கொடுத்து ஸ்டேட்டஸில் செக் பண்ணி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஸ்டேட்டஸ் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இஸ் அப்ரூவ்டுன்னு வரணும். ஓகே, அந்த ஸ்டேட்டஸ் டீட்டெயில் வந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு சொல்லி காமிக்கலாம் அதே ஸ்டேட்டஸில். அப்போ டிடின்னு இருக்கும்போது அங்கே இன்னும் போடலாம் அர்த்தம். இப்போ வந்தது அப்படின்னா அப்ரூவ்னு சொல்லி வரும். ஓகே, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த சர்டிஃபிகேட் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிட்டாங்களா. இப்போ அதே சைட்லேயே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அந்த வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்றது இருக்கு பாருங்க. ஹோம் அபவுட் அது பக்கத்தில் வெரிஃபைட் சர்டிஃபிகேட்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் பட்டன் மாதிரி ஒன்று வரும். இல்லை சர்டிஃபிகேட் நம்பர்னு இருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் இருக்குல்ல டிஎன் ஸ்டார்ட் ஆகிற நம்பர், அந்த டிஎன் சொல்லி ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஃபுல்லாக போட்டுட்டு கீழே இருக்க கேப்சரை கூட இங்கிலீஷில் இருந்து கேப்லெட்டர் இருந்தால் கேப்லெட்டர், ஸ்மால் லெட்டர் இருந்தால் ஸ்மால் லெட்டர், லெட்டரில் இருந்தால் லெட்டர் எல்லாத்தையும் வந்து இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, என்டர் கேப்சரான்னு இருக்குல்ல, கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த கீழே பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கேப்சர் கோட் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு இருக்கலாம், சர்ச் பட்டன் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறது வரும். ஓகே, இப்போ நான் சர்ச் அப்படின்ற கொடுக்குறேன். சர்ச் அப்படின்ற கொடுத்தோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் அப்ரூவ்டு இங்கே டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்க ப்ளூ கலரில், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, ஜஸ்ட்டு அந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, உங்கள் மேலே டவுன்லோட் ஆகுங்களா. ஓகே, இந்த மாதிரி தான் உங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது. இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். என்னென்னு பாருங்கள், ஜஸ்ட்டு அதிலே ஓப்பன் பண்ணுற சர்டிஃபிகேட்டை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ண அப்படின்னா அந்த குரோம்லேயே ஓப்பன் ஆகும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேள்விக்குறில் வரும். அந்த சைனில் வந்து கேள்விக்குறில் இருக்கும். அந்த கேள்விக்குறில் இருக்கிறது எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து செல்லாது. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணோம், அதில் கிரீன் கலர் டிக் வரும். அந்த கிரீன் கலர் டிக்கை நம்ம எப்படி சார் வர வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த குரோமில் ஓப்பன் பண்ணாமல் அந்த டவுன்லோட் பண்ணல அந்த ஃபைல்குள்ளே போங்க. ஓகேவா, டவுன்லோட் பண்ண ஃபைலில் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் பிடிஎஃப் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் வித்துன்னு இருக்கும். அந்த ஓப்பன் வித்து கொடுத்து அடாப்ட் ரீடர்னுக்கு அந்த பிடிஎஃப் சாஃப்ட்வேர் அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. சரிங்களா, அது ஜஸ்ட் அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிக்கு வந்துடும். பட் ஒரு சில சர்டிஃபிகேட் வராது. இப்போ ஓகேவா, இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த சர்டிஃபிகேட் வந்து டிக்கு வந்துருச்சு. அப்போ டிக்கு வரலன்னா நம்ம அதை எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா நான் இந்த சர்டிஃபிகேட் வந்து டிக்கு வந்தாலும் இதில் எதுவும் பண்ண முடியல. நான் டிக்கு வராத சர்டிஃபிகேட் ஒன்று பண்ணுறேன். ஓகே, அது வேறு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வரல. அதை நான் உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறேன். ஜஸ்ட் எல்லா சர்டிஃபிகேட் இதே மாதிரி தான். அந்த டிக்கு வர இடத்த கிளிக் பண்ணி அப்படின்னா சிக்னர் ப்ரொடக்ஷன் வரும். இதில் வந்து சிக்னர் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே டாக்குமெண்ட் பக்கத்தில் சிக்னர்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுங்க. சரி, அந்த சிக்னர் அப்படின்றத கொடுத்தோடனே ஷோ சர்டிஃபிகேட்னு கையில் காமிக்க பாருங்க. அந்த ஷோ சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிவிட்டு வெரி ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்குவாங்க, ட்ரஸ்ட் அப்படின்னு. ஓகே, அந்த ட்ரஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ட்ரஸ்ட் ஐடென்டி அப்படின்றத கிளிக் பண்ணி ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு திரும்ப ஒரு டைம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு அந்த வேலிட் சிக்னேச்சர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அது டிக் மார்க் ஆகிடும். ஓகேவா, கிரீன் கலர் டிக் ஆயிடுச்சுங்களா, கேள்விக்குறியில் இருக்குது கிரீன் கலர் டிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. பட் இந்த சர்டிஃபிகேட் நம்ம டிக் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே இப்போ ஜஸ்ட் அப்ளை பண்ண உடனே எடுத்தீங்கன்னா ஓகே. பட் ஒரு 2 வருஷம் என்ன 1 வருஷம் எல்லாம் எடுத்தீங்கன்னா டிக் வராது. ஓகே, அந்த தாசில்தார் மாறாத வரைக்கும் உங்களுக்கு அதே டிக்லேயே தான் இருக்கும். அந்த மாதிரி அதை கரெக்டாக பார்த்து எடுத்துங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.